சம்டைம்ஸ் அடிலாம் அடிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக டீல் பண்ணுவேன். யாராவது சரியாக நடிக்கணும்னு பட்டுன்னு கோவம் வந்துடும். சம்டைம்ஸ் அடிலாம் அடிச்சிருக்கேன். அப்படிலாம் அந்த பிகினிங் டேஸில். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பார். இது சொன்ன மாதிரி கோ ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணால் கூட காமாக எந்த ரியாக்ட் பண்ண மாட்டார். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், அவருக்கு பேசவே மாட்டேன். இதெல்லாம் தான் இருக்கு. நான் ஆக்சுவலி அதான் யோசிச்சேன் சார். இப்போ சார் உட்காந்து நீங்கள் கான்வர்சேஷன் பேசுகிறீங்க இல்லையா சார், ஜாலியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஜய் சாரை பேசி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் எங்கேயுமே. ஆனால் சாருக்கு விஜய் அண்ணாக்குன்ற ஒரு ஃபன் சைட் இருக்குது. அவர் கூட நாங்கள் வந்து டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுட்பால் நாங்கள் விளையாடிருக்கோம், சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து மெமரிஸாக வச்சுருக்கோம். வெளியில் எங்கேயும் நாங்கள் போஸ்ட் பண்ணலை. அது எங்களுக்கு இப்போயுமே நான் நினச்சேன். இப்போ வந்து எஸ்எஸ் சார் கூட வந்து நான் வந்து கை பிடிச்சிட்டு இப்படி கை கோத்துட்டு போனேன், அவர் கூட டான்ஸ் ஆடினேன், அவரை கட்டி பிடிச்சன்றது எனக்கு மெமரிஸ். நான் வந்து அதை வந்து மீடியாவுக்கு சொல்லணும், போஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதே மாதிரி விஜய் அண்ணா கூட நான் உட்காந்து ஜாலியாக பேசினேன்ப்பா, அவர் கூட டிக்டாக் பண்ணேன், ரீல்ஸ் பண்ணேன், அவர் கூட ஃபுட்பால் வந்து விளாண்டோம், டான்ஸ் ஆடுன்றது என்னோட மெமரிஸ். நான் அது மெமரிஸ்லேயே வச்சு ஒவ்வொரு வாட்டியும் நான் செரிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது.